வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்ப்ளாயி மாடியூல் பற்றி பார்க்க போறோம். எம்ப்ளாயி மாடியூல ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னு பார்த்துருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து எம்ப்ளாயி மாடியூல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஃப் போர்டிங் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அவங்க ரிலீவ் ஆகுற கண்டிஷன்ல இருக்காங்க. மேபி அவங்களுக்கு சம் ஆஃப் இஷ்யூஸ், ஐ மீன் பர்சனலா ஏதாவது இதனால அவங்க வந்து ரிலீவ் ஆக போறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலீவிங் லெட்டர் கொடுக்கறது, அவங்க பண்ணிட்டு இருந்த ஒர்க் எல்லாம் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதாகட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டான ப்ராப்பரான ரிலீவிங் சிக்னேச்சர் வாங்குறதாகட்டும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது, அதுக்கப்புறம் ஐடி கார்டு சப்மிட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ற கம்பெனிஸ்லாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஓட வந்து எப்படி சப்போர்ட் பண்ணோம். இப்போ எம்ப்ளாயி வந்து ரிசைன் பண்ற கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியை ஷெட்யூல் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஹெச்ஆர் வந்து வாங்கினா எப்படி இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ வந்து ஓடல எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எம்ப்ளாயி மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எந்த எம்ப்ளாயி, ஐ மீன் இங்க கான்ஃபிகரேஷன்ல ஆன்போர்ட் ஆஃப் போர்ட் கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ இந்த ஆஃப் போர்டிங் இருக்கு இல்லையா, அது அந்த கான்செப்ட் நமக்கு வந்து யூஸ் யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால நான் வந்து இதுல வந்து ஆஃப் போர்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி, அதுல பாத்தீங்கன்னா டுடூல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் இன்செட் த டீம். அதாவது அந்த நாலேஜ் வந்து அவங்க வந்து ஐ மீன் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து எத்தனை டேஸ், இன்டர்வல் டைம் வந்து 5 days அப்படின்ற மாதிரி கொடுத்தோம். டெர்மினேஷன் ரெக்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 0 days கொடுத்துருக்கேன். இந்த நீங்க வந்து சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து 1 day அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா டேக் பேக் ஃபார் ஹெச்ஆர் மெட்டீரியல்ஸ். அது வந்து ஒரு டே 1 day இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம டு டூ வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்க வந்து வேற ஏதாவது ஆக்டிவிட்டி செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, இங்க ஏர்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏர்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுல வந்து நம்ம ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் யூசர், மேனேஜர், எம்ப்ளாயி இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எம்ப்ளாயி கொடுக்குறோம் அப்படின்னா இன்ட்ரோல் டைம் எவ்வளோ, அதுக்கடுத்து பிஃபோர் பிளான் டேட்டு, ஆஃப்டர் பிளான் டேட்டு இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் டிஸ்கர் கொடுக்குறேன். ஆல்ரெடி கொடுத்ததுல வந்து வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே சேம் அதே தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏதாவது நம்ம இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஃப் போர்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆஃப் போர்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days இருக்கலாம். டெர்மினேஷன் ரெக்வெஸ்ட் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆஃப் போர்டிங் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டீம் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி, இன்கேஸ் நீங்க வந்து ஓடல ரெண்டு கம்பெனி யூஸ் பண்றீங்க, இந்த எம்ப்ளாய் வந்து இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ற பர்சன் அப்படின்னா நீங்க அந்த எம்ப்ளாயோட கம்பெனி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு எம்ப்ளாய்க்குள்ள போய்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த எம்ப்ளாய்க்குள்ள போய்க்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லான்ச் பிளான் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஆஃப் போர்டிங் அப்படின்ற கான்செப்ட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து டியூ டேட் வந்து எந்த டேட்டுன்ற மாதிரி நம்ம இந்த ஐ மீன் இந்த பிளான் சம்மரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டியூ டேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டியூ டேட் கொடுத்துட்டு நான் வந்து இங்கே ஷெட்யூல்ல ரன் பண்றேன். ஸோ இங்கே கொடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கான டியூ டியூ டேட் எத்தனை நாள், அதுக்கப்புறம் டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மெட்டீரியல் கொடுக்குறது, ஆர்கனைசேஷன் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆயிடும். ஓகேங்களா, ஓகே இந்த ஆக்டிவிட்டிலாம் அவங்க வந்து டன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் டன் கொடுத்துக்கிறேன். ஸோ டன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அவங்க வந்து ரிலீவ் ஆயிட்டாங்க. ஓகேவா, எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எம்ப்ளாயில வந்து நம்ம வந்து இங்க மாடியூல்ல ஆக்ஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இங்க அச்சீவ் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரீசன் கேட்கும். ரிசைன்டு அப்படின்றத கொடுக்கலாம், இல்லை ஃபயர்டு என்ன ஆப்ஷன் இருக்கோ கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க வேற ஏதாவது ரீசன் எழுதணும் அப்படின்னாலும் இங்க வந்து நியூ பட்டன்ல நம்ம வேணுன்ற ரீசன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இவங்களை வந்து ரிசைனட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, தென் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டட் எண்ட் டேட்டு. ஸோ இது வந்து எண்ட் டேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து நான் இன்னைக்கு டேட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ டீட்டெயில்டாக ஏதாவது ரீசன்ஸ் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எழுதிக்க முடியும். ஓகேங்களா, நான் இதை வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றது கொடுத்துருக்குது.
ஸோ இங்கே வந்து தென் நான் வந்து அப்ளை அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அச்சீவ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த எம்ப்ளாய் வந்து நம்ம லிஸ்ட்ல இருந்து அச்சீவ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லாமல் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து அச்சீவ் ஆன எம்ப்ளாயை எடுக்கணும், ஐ மீன் போன எம்ப்ளாயி திருப்பி இன்கேஸ் அவங்க வந்து ஒரு 1 இயர்ல அவங்களோடக்கான பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இன்டர்வியூ வர்றாங்க, இன்கேஸ் அவங்கள வந்து மறுபடியும் ரீஅசைன் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து நியூ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசா எம்ப்ளாயை கிரியேட் பண்ண தேவையில்ல. நம்ம அதே எடுத்துட்டு இங்க வந்து பிளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு நியூவா எம்ப்ளாய் ஐ மீன் நியூ எம்ப்ளாயா ரெக்கார்டை வந்து என்னைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம ஃபில்டர் ஆப்ஷன்ல அச்சீவ்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து அந்த எம்ப்ளாய்க்கான இது வந்து இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 to February 1 வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டேட்குள்ள பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்க வந்து உங்களை மறுபடியும் எடுத்து விடணும் அப்படின்னா நீங்க வந்து அன்அச்சீவ்ட் கொடுத்துக்கலாம். தென் வந்து கான்ட்ராக்ட் நியூவா ஜாயின் பண்றதுக்கான டேட்டை வந்து நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஸோ அதுக்கான டேட் எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் இன்கேஸ் அவங்க நெக்ஸ்ட் இயர் வர்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல வந்து 2027 அப்படின்னு கொடுத்துட்டு பிப்ரவரி மார்ச் எந்த மந்தோ எந்த மந்த்ல ஜாயின் பண்றாங்களோ அதை கொடுத்துட்டு நீங்க வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அன்அச்சீவ் கொடுத்துட்டு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டேட் ஆஃப் ஜனவரி March 1 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து லோட் ஆயிடும். ஓகேவா, ஸோ இப்படிதான் ஒரு எம்ப்ளாய் வந்து ப்ராப்பரான ரிலீவேஷன் கொடுக்கறதுக்கு ஓடோல சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.